மினஷ்ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பயிலரங்கத்தில் நாளைய தமிழக முஸ்லிம்களுடைய வாழ்வுக்கும் வழிமுறைக்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் பொறுப்பேற்கக்கூடிய இளைய தலைமுறையாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கும் ஜாக் அமைப்புக்கும் வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க என்ன செய்யணுங்கிற ஒரு 2-3 பாயிண்ட் நீங்க விரும்பக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் வச்சு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நாளைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏறக்குறைய 60 லட்சம் தமிழக முஸ்லிம்களுக்கும் ஏறக்குறைய 20 கோடி இந்திய முஸ்லிம்களுக்குமான பிரதிநிதிகளாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாகி வர இருக்கிறீர்கள். முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக உருவாகி வர இருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்களே முன்னால் நின்று அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களுடைய திறன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், மதரசாக்களில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து நீங்க என்ன செய்யணும், உங்க முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்போது சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் நாளைய காலத்துல கூடுதலா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. எல்லாமே 2000 கிட்ஸா இருக்கிறீங்க. இந்த 20 வருஷத்துல 25 வருஷத்துல நீங்க சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் நெருக்கடிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கூடுதலாக இருக்கும். அப்ப நெருக்கடிகள் கூடுதலாக இருக்கக்கூடிய காலத்தை எப்படி எதிர்கொள்வது, அந்த எதிர்கொள்வதற்கான திறன் எப்படி நீங்க உருவாக்கிறது, உங்களை எப்படி நீங்க என்ரிச் பண்றது, உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நான் சொல்றத அப்படியே நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. பள்ளிவாசல்களுடைய பொறுப்பிலே RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். நீங்க எந்த ஊர்ல பள்ளிவாசல், ஏன் இப்ப புதிய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குது, புதிய சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. வக்ஃபு போர்டுலையும் வக்ஃபு கவுன்சில்லையும் முஸ்லிம் அல்லாதவர்களை பணியமர்த்தணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது. அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பள்ளிவாசல்களுடைய பொறுப்பு RSS அமைப்புக்கு செல்லும். நீங்க அதை எதிர்கொள்ள போறீங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வக்ஃபு போர்டுல பதிவா இருக்குது. வக்ஃபு போர்டுனுடைய உறுப்பினரா RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் பதவி ஏற்கலாம். சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் இருக்குது பாருங்க, அந்த வக்ஃபு கவுன்சில் RSS சேர்ந்தவர்கள் பதவி ஏற்கலாம். அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் வந்திருக்குது. ஆரம்ப நிலையிலே எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள். ஆனா இனி வரக்கூடிய காலத்துல அது நடைமுறைக்கு வந்தாலும் வரலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் 3 பேத்துக்கு தான் சொந்தம். ஒன்னு இந்தியன் மிலிட்டரி ஃபர்ஸ்ட், இரண்டாவது இந்தியன் ரயில்வே, மூன்றாவது வக்ஃபு சொத்து. அல்லாஹ்வுடைய பாதையில நமக்கு முன்னாலே வாழ்ந்த முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மன்னவர்களும் வாரி கொடுத்த சொத்துக்கள், பள்ளிவாசல்களாக, நிலங்களாக, அநாத நிலையங்களாக, கல்லூரிகளாக, பள்ளிகளாக, இப்படி பெருகப்பட்ட சொத்துக்கள் தான் இந்தியால பெருவாரியான சொத்துக்கள். இப்ப இந்த சொத்துக்கள்ல பிறர் கைக்கு போகுது அப்படின்னா நீங்க இதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க? அது எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? உங்க ஊர் பள்ளிவாசல் பறிபோகுது, உங்க ஊர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலம் பறிபோகுது, எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அது உங்கள் மீது பொறுப்பில், உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள், எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால தடுத்து நிறுத்திட முடியுமா? எதை உங்களால சாதிக்க முடியும்? உங்க வீட்டை பாதுகாக்க முடியுமா? உங்க நிலத்தை
பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய தாய் தந்தை சமூகம் மனைவி மக்கள் இவர்களை யாரால பாதுகாக்க முடியும்? எப்படி பாதுகாப்பீங்க? நீங்க ஒரு டிகிரி முடிச்சு ரோடா போயிட்டு வேலை தேடி 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் இருந்தா போதும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் வெளிநாட்டுக்கு போறேன், எப்படி முடியும் உங்களால? அவ எப்படி ஆற்றல் படுத்திக் கொள்வது? நீங்க தான் நாளைய சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள். எப்படி ஆற்றல் படுத்தணுங்கிற அந்த பாயிண்ட உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய வேலை எங்க வேலை. ஏன் சமூக அக்கறை. அதே போன்று இந்த அமைப்பினுடைய வேலை. உங்கள் மீது சமூகத்தின் மீது அக்கறை இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். உங்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வரணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பது குறித்து. அப்ப எப்படி ஆற்றல் படுத்த முடியும்? இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? தமிழ்நாட்டில் மொத்தம் கன்விக்டான கைதிகள் இருக்கிறாங்க பாருங்க. தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதிகள் 5000 பேர் இருக்கிறாங்க சிறைச்சாலைகள்ல. தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அதுல 13% முஸ்லிம் சமூகம். மொத்த மக்கள் தொகையே 5.6%. மொத்த மக்கள் தமிழகத்தில் முஸ்லிம் மக்கள் தொகை ஒரு 50 to 60 லட்சம். சிறைகளிலே 13% இருக்கிறோம் கன்விக்ட் ஆனவர்கள். ஆல் இந்தியா லெவல்ல 30% டீடைனிஸ், தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய சதவிகிதம் 30%. மக்கள் தொகை 13%. இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு நெருக்கடி ஏற்படலாம். நீங்கள் ஆற்றல் இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட எந்த பவரும் கிடையாது. வெறுமனே டிகிரியை மட்டும் வச்சிருக்கிறீங்க. வெறுமனே ஆலிமா ஓதி முடிச்சு பட்டம் மட்டும் வச்சிருக்கிறீங்க. ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, காமர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்றீங்க, அல்லது வெளிநாட்டில் ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்க. உங்களால எதை பாதுகாக்க முடியும்? உங்களையே பாதுகாக்க முடியாது. உங்க சொத்துக்களை பாதுகாக்க முடியாது. உங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது. உங்க வீட்டை பாதுகாக்க முடியாது. உங்க கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது. அப்ப எப்படி உங்களால பாதுகாக்க முடியும்? நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய நெருக்கடிகள், சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வருது, சமூக அரசியல் நெருக்கடிகள் வருது. இந்த நெருக்கடிகளை திறனோடு யார் எதிர்கொள்ள முடியும் தெரியுமா? ஒரு ஆளு கூட கிடையாது உச்ச நீதிமன்றத்தில். நல்லா கவனிங்க, 70 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 70 வருஷத்துல முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு அட்வொகேட்டை தான் நம்பி இருக்கிறோம். கபில் சிபல் என்ற ஒரே ஒரு அட்வொகேட். எல்லா வழக்குகளுக்கும் 30 கோடி 20 கோடி முஸ்லிம்கள் தொடர்பான எல்லா வழக்குகளுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் கபில் சிபல் மட்டும்தான். முஸ்லிம் சமூகத்தை யாராவது தடுத்தாங்களா? நீங்க இன்டர்நேஷனல் லா படிக்க கூடாது, உச்ச நீதிமன்றத்துக்கு போக கூடாது, நீதிபதி ஆகக்கூடாது, உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடாது, சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது, யாராவது தடுத்தாங்களா? என்ன படிச்சு வச்சிருக்கிறோம் 70 வருஷமா? எல்லாம் அரபு நாட்டில் போய் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான், அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை, எல்லாத்தையும் பேசுறோம். இங்க நிக்கிறதுக்கு கிரவுண்ட் இல்ல, கண்ணியம் கிடையாது. யார வேணாலும் எந்த நேரம் வேணாலும் தூக்கி உள்ள போடலாம், யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடு வரலாம். டிக்னிட்டி இல்லாம இருக்கும் ஒரு சிட்டிசனா. அந்த சிட்டிசனா டிக்னிட்டி எது கொடுக்கும்? கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும். இந்திய நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த உரிமையை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. அதை படிச்சோமா? இந்த நாட்டில் ஜனாதிபதியை காட்டிலும், பிரதமரை காட்டிலும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை காட்டிலும், எல்லா நீதிபதிகளை காட்டிலும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலிமையானது, பவர்ஃபுல்லானது. அதை படிச்சோமா? சட்டம் படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா? நீதிபதி ஆகிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா? உங்களை யாரும் கையை பிடிச்சு தடுக்கிறாங்களா? ஒரே ஒரு வழக்கறிஞரை வச்சிருக்கிறோம். எல்லா இஷ்யூஸையும் பாருங்க, மாட்டரிச்சி விவகாரம், தலாக் விவகாரம், சிவில் சட்டங்கள், பொது சிவில் சட்டம், எது வந்தாலும் கபில் சிபல் தான் நிற்கிறார். ஏன்? காசு பணம் இல்லையா படிக்கிறதுக்கு? காசு இல்லையா? கோடி ரூபாய் போட்டு வீட்டை கட்டுறீங்க, ஒரு ஆளை வச்சுட்டு வெக்கக்கேடு. 70 வருஷம் ஆச்சு. இந்த 70 வருஷத்துல கேம்பிரிட்ஜ்லயும், ஆக்ஸ்போர்ட்லயும், ஹார்வர்ட்லயும் லா படிச்ச ஒரு முஸ்லிம் கிடையாது. கபில் சிபல் ஹார்வர்ட்ல படிச்சவர். ஹார்வர்ட்ல படிச்சு லாயர் ஆனதுனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய பேச்சு எடுபடுது. முஸ்லிம் தரப்பு எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் நிற்கிறார்.
உங்கள்ல இருந்து யாரா ஒருத்தர் லா படிச்சு வாங்கல, ஹார்வர்ட்ல போய் படிச்சு வாங்கல. அதுக்காக உங்க வீட்டுல தோப்பு இருக்குது, நிலம் இருக்கு, அம்மா நிறைய நகை போட்டிருக்கிறாங்க, வித்துட்டு போய் படிச்சுட்டு வா. அந்த சொத்தை காட்டிலும் இந்த சொத்து அழியா சொத்து, எந்த காலத்திலும் அழியா சொத்து. நீங்க ஓராள் ஹார்வர்ட்ல படிச்சீங்க அப்படி சொல்லுச்சுன்னா ஒட்டுமொத்த 20 கோடி முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 60 லட்சம் முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை. ஓராள் உருவாகி வரல, ஒரே ஓராள் உருவாகி வரல. யாரால பாதுகாக்க முடியும்? எப்படி பாதுகாக்க முடியும்? நம்ம ரோட்ல நின்று கத்தலாம், கோர்ட்ல நின்று யார் கத்த முடியும்? யாருடைய பேச்சு எடுபடும்? அதனால அன்பு சகோதரர்களே, குறுகிய நேரத்தில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவனப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய கடமைகள், பொறுப்பு, உங்களுடைய கண்ணியம் என்ன என்பதை உங்களுக்கு கவனப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க யாருங்கிறத சொல்லி தந்திருக்கிறாங்க. 1450 ஆண்டு கால மாபெரும் சமூகத்தினுடைய வாரிசுகள். ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, 23 ஆண்டுகளில் முகமது என்ற ஒரு நபி, ஒரு இறை தூதர், ஒரு மனிதர் பிறந்தார், தன்னை இறை தூதராக அறிவித்தார். 23 ஆண்டு காலத்தில் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த ஒரு கூட்டத்தை கையில் எடுத்து பண்படுத்தினார், கற்றுக் கொடுத்தார், அவர்களை திறன்படுத்தினார். அடுத்து வந்த 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறி போனது விந்தையிலும் விந்தை. நான் சொல்லல, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் உலக வரலாற்றை எழுதி முடித்த ஜவஹர்லால் நேருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த உலகத்துல மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய மெடிவல் பீரியட் இருக்குது பாருங்க, 1000 ஆண்டுகளும் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தது முஸ்லிம்கள், உங்களுடைய முன்னோர்கள். இந்த உலகத்தில் அவர்கள் தொடாத துறைகளே கிடையாது, அவர்கள் கற்றுத்தராத விஷயங்களே கிடையாது. அவர்களிடமிருந்து படித்ததைத்தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் மேம்படுத்தி அறிவியல் தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நாலேஜ் எங்கேருந்து வந்துச்சு? அரபுகள் கொடுத்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? திப்பு சுல்தானும் சாஜித் தௌலாவுடைய 2 இடத்துல இருந்து அடித்த கொள்ளை. யூரோப்பியன் கண்ட்ரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில டெவலப் ஆகி போயிருக்கிறது. 1000 வருஷத்தினுடைய வரலாறு படிங்க, சும்மா வாழ்ந்துட்டு போகல. உலக வரலாற்றிலே 1750 இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது. ஆங்கஸ் மேடிசன் என்ற உலக வரலாற்று ஆசிரியர், பொருளாதார வரலாற்றாளர் எழுதி குவித்திருக்கிறார் பாருங்க, மில்லேனியம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல 1750 இந்தியா உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு 27% வேர்ல்டு ஜிடிபிக்கு. யாருடைய ஆட்சியில? முகலாய பேரரசனுடைய ஆட்சியில. உலக இந்திய வரலாற்றிலே எந்த காலத்திலும் இந்தியா பொருளாதார வல்லரசாக இருந்தது கிடையாது. 1750 பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது. எந்த பாட புத்தகத்திலேயாவது நமக்கு சொல்லி தந்திருக்கணுமா வேணாமா? இது யார் எப்படி படிக்கிறது? இத நீங்க தேடி தேடி போய் படிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் தெரிய வரும். அதனால இந்த நாட்டில் நம்முடைய பங்களிப்புகள் என்னன்னு நீங்க தெரியணும். இந்த சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும். வக்ஃபு சொத்துக்கள் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியணும். திருச்சி இருக்குது பாருங்க, 6000 ஏக்கர் நிலம். அத மறந்து விட்டு அதை நாசம் பண்ண பெருமை நம்மளுக்கு தான் தேரும். 6000 ஏக்கர் நிலம் ராணி மங்கம்மா கொடுத்தது, குந்தவை நாச்சியார் கொடுத்தது. இந்த பின்னால இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எல்லாம் வக்ஃபு சொத்து. தெரியுமா? கையில இல்ல. 3வது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 3வது சொத்துக்கள் வக்ஃபு சொத்து. நீங்க சட்டம் படித்து சர்வதேச சட்டம் படித்தவர்களாக உருவாகி வராத வரையிலும் இந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாது. முஸ்லிம் சமூகத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியாது. உங்க குடும்பத்தையே உங்களால பாதுகாக்க முடியாது. 2வது, இந்த நாட்டுக்கு நாம் சுமைகளாக இருக்கக்கூடிய சொத்துக்களாக மாறணும். நல்லா கவனிங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் சொத்துக்களாக மாறணும். எப்படி சொத்துக்களாக மாறுறது? என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த குடியரசு இந்தியால முஸ்லிம் சமூகம் செஞ்சிருக்குது? ஒரு மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியை காட்டுங்கன்னா உடனே ஒரே ஒருத்தரை தான் சொல்லுவோம், அவர் மௌத்தா போயிட்டார்.
அப்துல் கலாம் தான் சொல்லுவோம். வேற என்ன கான்ட்ரிபியூஷன் ஏன் செய்யல? எல்லாம் ஒரு டிகிரி முடிக்காமலையும் போய் கல்ஃப்ல அரபு நாட்டில் கிடந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, முன்னோர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்? மக்கள் புற்றுநோயில் செத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை சுத்தி உங்க வீடுகளில் நடந்துகிட்டு இருக்குது. கேன்சர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் போய் பாருங்க, எத்தனை கிட்னி பேஷண்ட், அதுல முஸ்லிம்கள் எவ்வளவுன்னு போய் பாருங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் விஷமா போயிருக்குது. குடிக்கிற தண்ணி விஷம், இப்ப குடிச்ச டீ விஷம், எல்லாம் விஷமா இருக்குது. இந்த விஷத்தையே குடிச்சிட்டு வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவுங்கிற நிலைமை தான் நம்ம நிலைமையா? அல்லாஹ் ரசூலும் சிந்திக்க சொல்லலையா? அப்ப என்ன செய்யணும்? நீங்க மைக்ரோபயாலஜிஸ்டா உருவாகி வரணும். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். எம்பிபிஎஸ் படிக்கிறதில்ல, டாக்டரா போறதில்ல. முஸ்லிம்களுடைய பாரம்பரியம் என்ன? மருந்து கண்டுபிடிப்பது. நோய்க்கு முன்னால இந்த பூமியில மருந்து தான் இருக்குது. அல்லாஹ் மருந்தை தான் படைச்சிருக்கிறான். கண்டறிதல், கண்டறிதல், மருந்தை கண்டறிதல். மைக்ரோபயாலஜி படிங்க, PhD பண்ணுங்க, மகத்தான சாதனையாளர்களாக உருவாகி வருவீங்க. குடிக்கிற தண்ணி எல்லாம் நாசமா போயிருச்சு, நிலத்தடி நீர் உப்பா போச்சு. அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்? யாராவது உருவாகி வாங்க, பயோகெமிஸ்ட்ரி படிங்க, மைக்ரோபயாலஜி படிங்க, PhD பண்ணுங்க. செயலிழந்து போன கிட்னியை வந்துட்டு மறுபடியும் செயல்பட வைப்பேன். அல்லாஹ்வுடைய உதவிகள் இதுக்கு வராம வேற எதுக்கு வரும்? செயல் இழந்து போனதுக்கு மறுபடியும் செயல்பட வைக்கிறதுக்கு நீ மருந்தே கிடையாது, கண்டுபிடிக்க மாட்டான். டயாலிசிஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவானே தவிர மருந்து கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்? அதுலதான் காசு. ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்? மருந்து கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தீர்வை வச்சிருக்கிறான். மருந்து கண்டுபிடிக்க மாட்டீங்களா? ஒரு டிகிரி முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனில போய் 10,000 20,000 வேலை தேடுறதுதான் ஒரு மூமின்களுக்கான கல்விக்கான அடையாளம். அது கல்வி என்பது காசு சம்பாதிக்கிறதுக்கா? மாபெரும் சீர்திருத்தத்துக்கானது கல்வி, சாதாரணது கிடையாது. அதனால அன்பு சகோதரர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இலக்கை பெருசாக்குங்க, அறிவை விசாலப்படுத்துங்க, அறிவை அட்வான்ஸா கொண்டு போங்க. 21st செஞ்சுரிக்கு நாலேஜ் அந்த மாதிரி கொண்டு போங்க. உங்களுடைய நாலேஜ் உலகளாவிய பார்வைக்கு வாங்க. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உலகளாவிய மார்க்கம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், ஆலமீன், உலகத்துக்கான அருட்கொடை. குர்ஆன், சுன்னா இது இரண்டும் உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்குமானது, உலகம் முழுமைக்குமானது. உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க கூடியது. முஸ்லிம்கள் ஏன் தெரு, ஏன் ஊரு, ஏன் ஜமாத்து, இந்த குறுகிய எல்லைகளை உடைத்தெறியுங்கள், விசாலமா சிந்திங்க, சர்வதேச விஷயத்தை அலசி பாருங்க, அது சம்பந்தமா படிங்க. என்னுடைய கல்வி ஆராய்ச்சி கல்வி வரையிலும் ஒரு முஸ்லிம் பையனுடைய இலக்கு எப்படி இருக்குன்னா PhD வரைக்கும், பின்னால ரிசர்ச். எஜுகேஷன் அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி, ரிசர்ச். எம்ப்ளாய் அல்ல நம்ம செய்ய வேண்டியது, ஸ்காலர். மாச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவன் நல்ல முஸ்லிம், தன்னுடைய பட்டங்களை கொண்டு போய் கொடுத்து வேலை தேடி தெரியக்கூடியவன் நல்ல முஸ்லிம். ஆராய்ச்சி, ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. நோய்களுக்கு மருந்து சம்பந்தமான ஆராய்ச்சி, அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்வது. ஆராய்ச்சியாளர்களாக நீங்கள் உருவாகி வரணும். அறிவியல்ல ஆர்வம் மிக்கவர்கள் ஆராய்ச்சியாளராக உருவாகி. இனி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு வேலை இல்லை, அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. சவுதியில் இருக்கக்கூடிய 28 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 28 யூனிவர்சிட்டியில 75 PhD ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஃபுல்லி ஃபண்டட் ப்ரோக்ராம்ஸ். நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய PhD முடிக்கிறதுக்கான பொறுப்பு எங்க பொறுப்பு. மாஸ்டர் டிகிரி மட்டும் முடிங்க. நீங்க லா முடிங்க, LLB முடிங்க. அத்தா அம்மாட்ட சொல்லி நான் ஒரு வருஷம் யூகேல போய் படிக்கணும். எங்க படிக்கணும்? ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும், கேம்பிரிட்ஜ்ல படிக்கணும், ஹார்வர்ட்ல படிக்கணும், எடின்பர்க் யூனிவர்சிட்டியில படிக்கணும், கிளாஸ்கோல படிக்கணும், இன்டர்நேஷனல் லா படிக்கணும், இன்டர்நேஷனல் லால PhD பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கணும்னா என்னுடைய 30 வயசு 35 வயசுல டைனமிக் லீடரா போய் நிக்கணும், ஒரு டைனமிக் அட்வொகேட்டா போய் நிக்கணும். இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாது. 22 வயசுல ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா போயிட முடியும்.
உன் பின்னால ஒரு சைரன் வச்ச எஸ்கார்ட் வரும். ஆசை இல்லையா நீதிபதியா போய் உட்கார்றதுக்கு? என்ன அநியாயம் இது? ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவனா முஸ்லீம்? மாற்றி அமையுங்கள் சகோதரர்களே. ஆலிம் கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் சட்டம் படிக்கணும். ஷரியாவையும் படிக்கிறீங்க, இந்த உலகத்தினுடைய சட்டத்தையும் படிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல எப்ப சீர்திருத்தம் கொண்டுட்டு வர யார் கொண்டுட்டு வர முடியும்? அவங்க உருவாக்குறது எல்லாம் மனித சட்டங்கள். இந்த மனித சட்டங்கள்ல இறை சட்டங்கள்ல யாரால புகுத்த முடியும்? ஆலிமாவும் இருக்கணும், லாயராவும் இருக்கணும், ஷரியாலையும் அவர் இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், PhD முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி உருவாகி வரணும். ஒரு PhD முடிச்ச ஸ்காலர்ஸ் வந்துட்டு இந்த நாட்டில் தவிர்த்திட முடியுமா? எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கிற அதிராம்பட்டத்தில் வந்திருக்கிறீங்க, மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில வந்திருக்கிறீங்க, ஒரு 50 மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கிறீங்க. மேலப்பாளையம் திருநெல்வேலியினுடைய முகமே மாறி போயிடும். தமிழக முஸ்லிம்கள் குறித்த பார்வையே மாறி போயிடும். 10 வருஷத்துல மாற்றம். வித்தின் 10 years, 17 வயசுல இருக்கிறீங்க, 27 வயசுல நீங்க ஒரு யங் சயின்டிஸ்டா மாறிடுவீங்க. இடைநிறுத்தம் செய்யாதீர்கள். ஒரு அண்டர் கிராஜுவேஷன் உங்களை தகுதிப்படுத்தாது. உங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே இருக்கும். ரிசர்ச் ரிசர்ச் ரிசர்ச். ஒன்னு இங்க இல்லைன்னா வெளிநாட்டுல. இன்னைக்கு எது அதிகாரமிக்கதோ அதிகாரமிக்கதை நாம் கைப்பற்றணும். முஸ்லிம்கள் எழுச்சி அடைய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம் எழுச்சி அடையும். முஸ்லிம்கள் வளம் பெற அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் எழுச்சி பெறும். அதைத்தான் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. 23 ஆண்டுகளில் அவரை உருவாக்கிய அந்த தலைமுறை, அவருடைய சந்ததிகள் 1000 ஆண்டுகள் உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக மாறி போனார்கள். விந்தையிலும் விந்தை. இந்த வார்த்தையை அப்படியே போடுறாரு. நீங்க புத்தகம் விற்கிது வாங்கி படிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நடந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு பாருங்க. எந்த விதமான போர் பயிற்சியும் இல்லாத கழுதைகளோடும் ஒட்டகங்களோடும் சுற்றி திரிந்து ஒரு கூட்டம் கிளம்பி உலகத்தினுடைய 2 மாபெரும் வல்லரசுகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு. 2 மாபெரும் வல்லரசுகள், ரோமன் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர், ஒரே நேரத்தில் வீழ்த்திய வரலாறு உலக சரித்திரத்திலேயே கிடையாது. நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு. இந்த உலக நாகரிகத்திற்கு அவர்கள் கொடுத்தது போன்ற கொடை வேறு எவனும் கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட அவ்வளவு மாபெரும் அறிஞர் பெருமக்களுடைய வாரிசுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய காலம் ஒரு சர்டிபிகேட்டோட முடிஞ்சிடக்கூடாது, ஒரு டிகிரியோட முடிஞ்சிடக்கூடாது. அறிவுத்துறையிலே ஆராய்ச்சியாளர்களாக நீங்க மாறணும். சட்டத்துறையிலே மாபெரும் வல்லுநர்களாக நீங்க மாறணும். தமிழகத்திலே 12 கல்லூரிகள் இருக்கிறது நீங்கள் இலவசமாக படிக்கிறதுக்கு. வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது, வேறு எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. 30 வருஷத்துல முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி குவித்து 12 கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரையிலும். நீங்கள் படிக்கிறதுக்கு காலேஜ் இல்லைன்னு சொன்னா அதை போன்ற ஒரு முட்டாள்தனம், அறியாமை கிடையாது. PhD படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு முழுவதும் கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அனைவரும் அத்தகைய ஆற்றலையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு நான் சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் உருவாகி வருவதை தவிர, சிறுபான்மை சமூகம் தன்னை ஆற்றல் படுத்திக் கொள்வதை தவிர வேறு தீர்வே கிடையாது. There is no solution. உங்களை நீங்கள் ஆற்றல் படுத்திக் கொள்வது, உங்க சந்ததிகளை ஆற்றல் படுத்திக் கொள்வது. ஒரு கையில அல்லாஹ்வுடைய வேதமும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகள் குர்ஆனும் சுன்னாவும், மறுகையில ஆராய்ச்சி ரிசர்ச். முஸ்லிம் சமூகத்தை அதிகாரமிக்க சமூகமாக 10 ஆண்டுகள் மாற்றி அமைத்து விடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மகத்தான வாய்ப்பை இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தந்தரல வேண்டும். வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.